தடுத்து நிறுத்துவதற்கான வேளையில் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்ற அதனுடைய கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து இறங்கியிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கலாகி இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் விரைவில் அந்த வழக்கு ஹியரிங் வரப்போகிறது. வரும்போது நிச்சயம் திமுக அரசு, திமுக வெல்லும், திமுக கூட்டணி வெல்லும், அதில் மாற்றுக்கருத்தில்லை. ஏன்னா காரணங்கள் அந்தளவுக்கு நிறைய இருக்கிறது. தேர்தல் ஆணையம் செய்யும் தகுதித்தங்கள் தில்லுமுள்ளுகள் எல்லாம் பீகார் போன்ற மாநிலங்களில் தொடர்ந்து அம்பலமாகிக் கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரங்களுடன் எல்லாவற்றையும் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். பொதுவெளியில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார். இவையெல்லாம் நீதிமன்றம் போகும்போது நிச்சயம் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். சரி, அது போகட்டும். இப்போது அது நீதிமன்ற தீர்ப்பு வரும்போது அதை அப்புறம் பார்த்துக்குருவோம், தடுக்கிறாங்களா இல்லைங்கிற பார்த்துக்குருவோம். இப்போது இந்த பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. நான் இந்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த பணியானது இன்றைக்கு தேதி 8. நான் 5 நாள், இன்றைக்கு 5வது நாள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 5வது நாள் தான் எங்கள் பகுதிக்கு, எங்கள் பாகத்திற்கான பிஎல்ஓ அந்த படிவங்களை கொண்டு வந்தார். அந்த கொண்டு வந்ததும் அரைகுறையாக கொண்டு வந்திருக்கார், முழுமையாக கொண்டு வரவில்லை. கேட்டால் இவ்வளோ தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 900 வரைக்கும், கிட்டத்தட்ட 1500 வாக்காளர்கள் உள்ள பாகம் இது. 900 வரைக்கும் உள்ள படிவங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். 900க்கு மேலே அடுத்து வரும். எப்போ வரும்னு கேட்டால் அது தெரியாது அப்படின்றாங்க. அதற்குள்ளே அந்த 900க்குள்ளே இருக்கிறவங்களுக்காகத்தான் இந்த படிவங்கள் இன்றைக்கி வழங்கப்பட்டிருக்கு. அந்த படிவங்களும் சரியாக வழங்கப்படவில்லை. காரணம் என்னென்னா, பிஎல்ஓ என்கிற அந்த அதிகாரி, அந்த வாக்குச்சாவடி அதிகாரி இருக்கார்ல, அவர் மூலமாக தான் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அந்தந்த பிஎல்ஓ கொண்டு வர்றாங்க. அவருக்கு உதவிக்கென்று யாருமே கிடையாது. ஒரு நபர் தான் வர்றார். அந்த பிஎல்ஓ மட்டும்தான் வர்றாரு. அந்த பிஎல்ஓக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி வரும்போது நாம் லோக்கலில் இருக்கிறவங்க, அரசியல் கட்சிக்காரங்க உதவி பண்ணுவோம். அதை நமக்கு அந்த மக்களை தெரியும், அதை எடுத்து கொடுக்குற வேலை செய்வோம். இப்போ நம்ம அதில் தலையிட முடியலை. நம்மளை நம்மக்கிட்ட தர்றதில்லை, தரமாட்டேன்றாங்க. அது தேர்தல் ஆணையத்தின் உத்தரவு. அதில் சரிதான், ஓகே, அதில் நம்ம தலையிடக்கூடாது, ரைட்டு. ஆனால் ஒரு நபரை, ஒரு பாகத்திற்கு ஒரு நபரை, அந்த பிஎல்ஓ அதிகாரியை மட்டும் அனுப்பினா அவரால் என்ன செய்ய முடியும்? சாத்தியமே இல்லை. இந்த 1 மாத கால இடைவெளியில் அனைத்து 1500 வீடுகளுக்கும் அவரால் இந்த படிவங்களை முறையாக சரியாக கொண்டு சேர்க்க முடியாது. காரணம் என்னென்னா, அவருக்கு நிறைய வேலைகள் இருக்குது. படிவங்கள் கட்டுக்கட்டாக கொண்டு வர்றாரு, கொண்டு வந்து அடுக்கி வச்சுருக்கிறாரு. மக்கள் கூடுகிற மக்கள்கிட்ட அவங்களுடைய வாக்காளர் அட்டையை வாங்கி அந்த வாக்காளர் பட்டியல் வச்சுருக்காரு. முதல்ல அந்த வாக்காளர் பட்டியலில் தேடணும். தேடி அந்த நபருக்குரிய வரிசை எண் எது என்பதை தேடி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த எண்ணை வைத்து அவர் கொண்டு வந்திருக்கிற அந்த பண்டல்லேருந்து அந்த படிவத்தை எடுக்கணும். அந்த படிவத்தை எடுத்தார்னா அதை அப்படியே கொடுத்துட முடியாது. அந்த படிவத்தை எடுத்து, அந்த படிவத்தில் மேலே ஒரு கியூஆர் கோடு இருக்குது. அந்த கியூஆர் கோடை அவருடைய மொபைல் செயலி மூலமாக அந்த கியூஆர் கோடை ரீட் பண்ணணும். ரீட் பண்ணும்போது அந்த கியூஆர் கோடு ஓப்பன் ஆகி அதில் அந்த படிவத்தில் விவரங்கள் அதில் காட்டணும். அப்படி காட்டினாத்தான் அந்த படிவத்தை வாக்காளரிடம் அவர் கொடுக்குறாரு. அப்படித்தான் கொடுக்க சொல்லி உத்தரவாகும். இது ஒரு நபரால் இது நிச்சயமாக முடியாத காரியம், முடியாத செயல். ஆனால் வேறு வழி இல்லை, ஒரு நபரை தான் அனுப்புகிறாங்க. இந்த பணிக்கு வாக்காளர் பட்டியலில் சரி பார்த்து அந்த எண்ணை வரிசையில் தேடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். குறைஞ்சது 2-3 பேர் வேணும். ஆளுக்கு ஒரு வாக்காளர் பட்டியல் வச்சு தேடினா தான் இந்த மக்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும். குறைந்தபட்சம் ஒரு ஆளாவது வேணும், மிக குறைந்தபட்சம் ஒரு ஆளாவது வேணும். அதுக்கப்புறம் அவர் அந்த படிவத்தை தேடி அந்த பண்டல்லேருந்து தேடி எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், 2 பேர். அதுக்கப்புறம் அந்த கியூஆர் கோடில் செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், 3 பேர். சரி, கியூஆர் கோடில் செக் பண்ணி என்ட்ரி பண்ணி அந்த வாக்காளர்கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ அந்த வாக்காளர் என்ன செய்கிறாங்க, அந்த படிவத்தை பார்க்குறாங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இது என்னக்க பண்ணுறது, எப்படிங்க பண்ணுறது, புரிய மாட்டேங்குது. அந்த நிரப்ப தெரியல. படித்தவர்களுக்கே நிரப்ப தெரியவில்லை, திணறுகிறார்கள். நேருக்கு நேரம் இன்றைக்கி நான் நேரில் நின்று பார்த்தோம். படித்தவர்களுக்கே நிரப்ப தெரியாமல்
எங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, நிரப்பி தரீங்களா கேட்குறாங்க. எங்களை அதில் தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நாங்கள் நிரப்பி தரும்போது வேறு கட்சிக்காரங்க மாற்று கட்சிகள் குறிப்பாக பிஜேபி அதிமுககாரங்க வந்தாங்கன்னா நிச்சயமாக பிரச்சனை பண்ணுவாங்க. நீங்கள் அதில் தலையிடுறீங்கம்பாங்க. அப்போ தேவையில்லாத பிரச்சனை உண்டாகும். அப்போ தேர்தல் ஆணையமே இந்த பிரச்சனையை உண்டாக்குதா? இந்த சிறப்பு திருத்த முகாமுக்கு பிஎல்ஓ மட்டும் அனுப்பினா பத்தாது. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த படிவம் சரி வாக்காளர் பட்டியலில் வரிசையை தேடுறதுக்கு ஒரு ஆள், படிவத்தை தேடி எடுக்கிறதுக்கு ஒரு ஆள், கியூஆர் கோடு சரி பண்ணுறது கியூஆர் கோடை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். 3 பேர் ஆச்சா? அது போக அந்த படிவத்தை நிரப்பி தருவதற்கு குறைந்தபட்சம் ஒரு 3 பேர் வேணும். ஒரு டேபிளில் போட்டு சேரை போட்டு தான் பண்ண முடியும். வீடு வீடெல்லாம் இவங்க போக முடியாது, சாத்தியமில்லை. இவங்க என்ன சொல்கிறாங்க, தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, வீடு வீடாக ஒவ்வொரு வீடாக டோர் பை டோர் வந்து அந்த அதிகாரிகள் வந்து உங்களுக்கு படிவங்களை தருவாங்க, 3 தடவை வருவாங்க. வாய்ப்பு இல்லை ராசா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. வீடு வீடாக அவங்க அலைய முடியாது. ஒரு தெருவுக்கு வந்தாங்கன்னா ஒரு பாகத்தில் ஒரு தெருவில் வந்து உட்காந்துக்க வேண்டியது. அந்த தெருவில் உள்ளவங்களுக்கு பூரா முதல்ல தகவல் சொல்லணும். வந்திருக்கவங்க அதுக்கு ஒரு ஆள் வேணும். வந்திருக்கிறோம் எல்லோரும் வாங்கன்னு சொல்கிறதுக்கு தகவல் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த தெருவில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்க டேபிள் சேர் போட்டு உட்கார வைக்கணும். ஒரு 4 பேர் உட்கார்ற மாதிரி டேபிள் சேர் போட்டு உட்கார வச்சு அவங்கள வந்து அந்த வேலையை செய்ய சொல்லணும். வரக்கூடிய வாக்காளர் மக்கள்கிட்ட அவங்கள வாங்கி எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்கி படிவத்தை கொடுத்து கடைசியில் அந்த படிவத்தை நிரப்பி தர்றதுக்கும் நீங்கள் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஆள் அனுப்பிவிடணும். குறைந்தபட்சம் ஒரு 3 பேர் 4 பேர் நிரப்பி தர்றதுக்கே அனுப்ப வேண்டியிருக்கும். ஏன்னா மக்கள் வரிசை காத்து நிற்பாங்க, அவங்க விளையாட்டிக்கு போகன்றிருக்கோம். ஏன்னா தவறாக நிரப்பினால் நீக்கப்படுவார்கள், படிவங்களை நிரப்பி தராவிட்டால் நீக்கப்படுவார்கள் என்று தேர்தல் ஆணையம் மிக கடுமையான விதிமுறைகளை விதித்திருக்கிறது. அப்படி என்கிற போது தேர்தல் ஆணையம் தான் இந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதனால் இந்த பட்டியலை எடுத்து தருவதற்கு ஒரு 3 பேர் தேவைப்படுது. படிவத்தை நிரப்பி தருவதற்கு குறைந்தபட்சம் ஒரு 3 பேராக தேவைப்படுது. மொத்தம் 6 பேர் பிஎல்ஓ அந்த ஆஃபீஸரை சேர்த்து மொத்தம் 6 பேர் இருந்தால்தான் அந்த பணி நடைபெறும். இல்லைன்னா பேசாமல் அரசியல் கட்சிகள் எங்கிட்ட கொடுத்துட்டு போங்க, நாங்கள் கொடுத்துக்கிறோம். அது தரமாட்டேங்க. அப்படி கொடுத்தாலும் சரியாக வராது. நாங்கள் சரியாக இருப்போம், எல்லோரும் சரியாக இருப்பாங்க சொல்ல முடியாது. அதனால் இது ஒன்று. அடுத்ததாக அந்த படிவத்தில் வந்து ஆதாரங்கள் கேட்குறாங்க. யாருக்குன்னா எப்படி நிரப்பணும், முதல்ல வந்து நிரப்புறது எளிமையாக இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாருக்கும் எளிமையாக இல்லை, நமக்கு எளிமையாக இருக்குது, நம்ம அதிலே இருக்கதான் எளிமையாக இருக்குது. என்ன கேட்குறாங்கன்னா 2002ஆம் ஆண்டு அல்லது 2005ஆம் ஆண்டு, நகர்ப்புறம்னா 2005ஆம் ஆண்டு, கிராமப்புறம்னா 2002ஆம் ஆண்டு கடைசியாக இதே மாதிரி சிறப்பு தேர்தல் திருத்தம் வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடந்திருக்கிறது. அந்த பட்டியலில் அந்த ஆண்டிற்குரிய வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளவர்கள், அது ஒரு படிவத்தை கீழே ஒரு சில கட்டங்கள் கொடுத்துருக்காங்க, அதில் நிரப்பணும். அந்த உதாரணத்துக்கு எனக்கு வந்து 2002ஆம் ஆண்டு திருப்பரங்குன்றம் தொகுதி 2002ஆம் ஆண்டு அந்த அந்த சிறப்பு திருத்த முகாமில் அந்த வாக்காளர் பட்டியலில் என்னுடைய பாகம் என்ன, என்னுடைய தொகுதியே மாறி இருக்குது. இப்போ தொகுதி மதுரை மேற்கு தொகுதி, அன்னைக்கு திருப்பரங்குன்றம் தொகுதியே மாறி இருக்குது. அன்னைக்குள்ள தொகுதி பேர் எழுதணும், தொகுதி நம்பர் எழுதணும், பாகம் நம்பர் எழுதணும், அப்புறம் அந்த வரிசை எண் எழுதணும். இதை எழுதிட்டு அதில் என் பேர் இதெல்லாம் எழுதிட்டு, அதே மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் 4 ஓட்டுருக்கேன்னா 4 பேருக்கும் அதை எழுதணும். இப்போ என் குடும்பத்தில் எனக்கும் என் வாழ்வினையருக்கும் 2002ஆம் ஆண்டு திருப்பரங்குன்றம் தொகுதியில் வாக்கு இருந்து நாங்கள் வாக்களித்திருக்கிறதுனால நாங்கள் வந்து நிரப்பிடுறோம். இதே என் பையங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. 2000 பிறந்தவன் ஒருத்தன், 2007 பிறந்தவன் ஒருத்தன். அவங்களுக்கு எப்படி 2000 கிடைக்காது, வாய்ப்பு இல்லை. அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும்னா எங்களுடைய அந்த 2002ஆம் ஆண்டு பதிவை அவங்களுக்கு நிரப்பி தரலாம். எங்களுக்கு அது இருக்கிறதுனால அதையே வந்து அவங்களுக்கான அந்த படிவத்தில்